முக்கிய செய்திகள். உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு அண்ணா ஹசாரேவுக்கு பிரதமர் கடிதம். வலுவான மசோதா கொண்டு வருவதாக உறுதி. டெல்லியில் நாளை பிரதமர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். லோக்பால் விவகாரம் குறித்து ஆலோசனை. தமிழ் புத்தாண்டு தினம் மீண்டும் சித்திரை முதல் தேதிக்கு மாறியது. அதிமுக அரசு தீர்மானம். லாரிகள் வேலைநிறுத்தம் வாபஸ். சரக்கு போக்குவரத்து தொடங்கியது. வணக்கம். விரிவான செய்திகள். உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு அண்ணா ஹசாரேவுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் கடிதம் எழுதியுள்ளார். டெல்லியில் நேற்று மாலை மூத்த அமைச்சர்களோடு ஆலோசனை நடத்திய பிரதமர் மன்மோகன் சிங் ஹசாரே குழுவினருடன் பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இந்நிலையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் சல்மான் குர்சித் ஹசாரே குழுவை சேர்ந்த கெஜ்ரிவாலுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அண்ணா ஹசாரே குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்த பிரணாப் முகர்ஜி தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மத்திய அரசு குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஹசாரே தரப்பிலும் 3 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு அண்ணா ஹசாரேவிற்கு பிரதமர் கடிதம் ஒன்றும் எழுதியுள்ளார். ஜன லோக்பால் மசோதாவை சபாநாயகர் அனுமதித்தால் அது குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே வலுவான லோக்பால் மசோதா தொடர்பாக மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளும் வரை அமைதி வழி போராட்டம் தொடர வேண்டும் என்று கிரண் பேடி தெரிவித்துள்ளார். जब तक सरकार की तरफ से कोई ठोस प्रस्ताव नहीं आते, हमारा धीरज हम नहीं खोए, हम शांति ना खोए और अपना धैर्य न खोए. ये याद रखना, अनुशासन ना खोए. तो अगर हमने अनुशासन खो दिया तो हम कानून की उल्लंघना करने लग जाएंगे और हमारे खिलाफ आम आदमी भी हो जाएगा कि आप लॉलेस हैं, आप कानून तोड़ते हैं. अभी तक हम कानून नहीं तोड़ रहे. இந்தியாவின் முதல் பெண் IPS அதிகாரியான கிரண் பேடி அண்ணா ஹசாரேவிற்கு ஆதரவாக தீவிரமாக போராட்டக் களத்தில் இறங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. லோக்பால் மசோதா குறித்து அனைத்து கட்சிகளுடன் மத்திய அரசு நாளை ஆலோசனை நடத்துகிறது. வலிமையான ஜன லோக்பால் மசோதாவை வலியுறுத்தி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே 8வது நாளாக உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகிறார். அவரது உண்ணாவிரத போராட்டத்திற்கு பொதுமக்கள் பெரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். நாடு முழுவதும் உள்ள அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதனால் மத்திய அரசுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் லோக்பால் மசோதா குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. மத்திய அரசின் லோக்பால் மசோதா, அண்ணா ஹசாரே ஆதரவாளர்களின் ஜன லோக்பால் மசோதா ஆகியவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும். அண்ணா ஹசாரே விவகாரம் குறித்து எதிர்க்கட்சிகள் பிரச்சினை எழுப்பியதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இன்று அமளி ஏற்பட்டது. மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு அண்ணா ஹசாரேவின் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியது. இதற்கு மாநிலங்களவை தலைவர் அனுமதி மறுத்ததால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியதும் இதே பிரச்சனையை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டன. இதனால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதன் பிறகும் அமளி நீடித்ததால் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல் மக்களவையிலும் அண்ணா ஹசாரேவின் பிரச்சனையால் கடும் அமளி ஏற்பட்டது. அவையில் பேசிய பாஜக மூத்த தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ், மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள லோக்பால் மசோதா பயனற்றது என்று கூறினார்.
एक तरफ करोड़ों का धन विदेशी बैंकों में जमा है और दूसरी तरफ गली की नाली और गांव का खड़ंजा बनवाने के लिए हम आवेदन देते देते थक जाते हैं, लेकिन सरकार कहती है कि पैसा उपलब्ध नहीं है, राशि उपलब्ध नहीं है। हमें देखना होगा कि आखिर ये गुस्सा किस पर है और इस भ्रष्टाचार के बाद इस आग में घी डालने का काम किया है उस सरकारी लोकपाल बिल के ड्राफ्ट में जो लचर है और पिलपिला है, एक ऐसा बिल जिसके ना दांत है ना आंख है। தமிழ் புத்தாண்டு தினத்தை மீண்டும் சித்திரை மாதம் 1 தேதிக்கு மீண்டும் மாற்ற தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் தமிழ் புத்தாண்டு தினத்தை சித்திரை 1 தேதியிலிருந்து மாற்றி தை மாதம் 1 தேதியான பொங்கல் தினத்தன்று கொண்டாட சட்டம் கொண்டுவரப்பட்டது. இதன் பிறகு கடந்த சில ஆண்டுகளாக தமிழ் புத்தாண்டு தினம் தை 1 தேதி அன்று கொண்டாடப்பட்டு வந்தது. இந்நிலையில் திமுக அரசு கொண்டு வந்த இந்த சட்டத்தை ரத்து செய்து அதிமுக அரசு தமிழ் புத்தாண்டு தினத்தை மீண்டும் சித்திரை 1 தேதிக்கு மாற்றியுள்ளது. சட்டப்பேரவையில் இது தொடர்பாக இன்று சட்ட நீக்க முன்வடிவு ஒன்றை இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் SP சண்முகநாதன் இன்று கொண்டு வந்தார். இதன் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, தமிழ் மொழி மீதும் தமிழர்கள் மீதும் தமக்கு மட்டுமே அக்கறை இருப்பது போன்ற மாய தோற்றத்தை உருவாக்குவதற்காக கருணாநிதி தமிழ் புத்தாண்டு தினத்தை மாற்றியதாக குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், திமுக ஆட்சியில் புத்தாண்டு தினத்தை தை 1 தேதிக்கு மாற்றியது தவறான முடிவு என்று கூறினார். சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள், பண்டிகைகள் இவற்றிற்கெல்லாம் சட்டம் போடுவது சரியல்ல. உதாரணமாக ஆந்திராவிலே இதுதான் தெலுங்கு வருஷ பிறப்பு என்றோ, கேரளாவிலே இதுதான் மலையாள வருஷ பிறப்பு என்றோ அவர்கள் சட்டம் போடுவதில்லை. ஆகவே சட்டம் போட்டதே தப்பு. தென்னிந்தியா முழுவதும் கடந்த 6 நாட்களாக நடைபெற்று வந்த லாரிகள் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. சுங்கவரி மற்றும் டீசல் விலைகளை குறைக்க வலியுறுத்தி தென்னிந்திய அளவிலான லாரிகள் வேலைநிறுத்த போராட்டம் கடந்த 6 நாட்களாக நடைபெற்று வந்தது. தென் மாநிலங்களில் லாரிகள் போக்குவரத்து முற்றிலும் முடங்கி போனது. லாரிகள் வேலைநிறுத்தத்தால் பல கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டதுடன் அத்தியாவசிய பொருட்களும் ஆங்காங்கே தேங்கி போயின. இந்நிலையில் டெல்லியில் மத்திய அரசு அதிகாரிகளோடு அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். கடும் இழுபறி நிலவி வந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் இன்று மாலை உடன்பாடு ஏற்பட்டது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் லாரிகள் வழக்கம் போல் இயங்கும் என்று அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் தலைவர் சண்முகப்பா தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து வழக்கம் போல் லாரிகள் இயங்கத் தொடங்கியுள்ளன. குடோன்களில் தேங்கியுள்ள சரக்குகள் லாரிகளில் ஏற்றிச் செல்லப்படுகின்றன. தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்தை சிங்கப்பூர் தூதரக அதிகாரி மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமையகத்தில் கேப்டன் விஜயகாந்துக்கு சிங்கப்பூர் தூதரக அதிகாரி கான்சல் ஜெனரல் அஜித் சிங் மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். வெளிநாட்டு வாழ் தமிழர்களின் நலன் குறித்தும் கேப்டன் விஜயகாந்த் அப்போது ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் உடனிருந்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பழுப்பு நிலக்கரி சுரங்கம் மற்றும் அனல் மின் நிலையம் அமைக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. சட்டப்பேரவையில் இன்று வருவாய்த்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் பங்கேற்று பேசிய தேமுதிக MLA அருண் சுப்பிரமணியம், பழுப்பு நிலக்கரி சுரங்கம் மற்றும் அனல் மின் நிலையத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டும் கடந்த திமுக அரசு இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டதாக தெரிவித்தார். எனவே இந்த திட்டத்திற்கு மீண்டும் புத்துயிர் கொடுக்க அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நில உரிமையாளர்களுக்கு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த திட்டத்தை மீண்டும் கையில் எடுத்து போர்க்கால நடவடிக்கையாக நிறைவேற்றி தமிழக மக்களின் மின் பற்றாக்குறையை போக்கிடவும் நிலங்கொடுத்த மக்கள் பயன்பெறவும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த மாமன்றத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். இதேபோல் மற்றொரு விவாதத்தில் பேசிய விருகம்பாக்கம் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்த சாரதி, விருகம்பாக்கம் பகுதியில் பல ஆண்டுகளாக வசிக்கும் மக்களுக்கு இலவச பட்டா வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தாலுகாவில்
மக்கள் ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், மனை அளவு ஆகியவற்றை பெறுவதற்கு அரசு விஏஓ அவர்களை உத்தரவிட்டும் செயல்படுத்தப்படாமல் பல இடங்களில் உள்ளது. இதை பயன்படுத்தி புரோக்கர் மூலம் பணம் சம்பாதித்துக் கொள்கிறார். இதை தடுக்க தாலுகா அலுவலகத்தில் உள்ள காலியாக உள்ள அலுவலர்களை நியமித்தால் இது போன்ற தவறு நடக்காமல் இருக்கும் என நம்புகின்றேன். விவாதத்தின் இறுதியில் பதிலளித்து பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் தங்கமணி, நடப்பாண்டில் மட்டும் 1 லட்சம் குடும்பத்திற்கு இலவச பட்டா வழங்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தெரிவித்தார். நாளை மறுநாள் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாள். தமிழகமெங்கும் கோலாகல விழா. ரயில் தண்டவாளத்தில் விரிசல் ஏற்படாமல் பாதுகாக்க பயிற்சி. அரக்கோணத்தில் அதிகாரிகள் நடத்திய சிறப்பு முகாம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.